ஒரு மீனை வச்சு தான் கதை நகருது. அந்த மீன் போகிற பாதையிலலாம் கதை நகருது. கேட்குறது சூப்பராக இல்லை? ஸோ கட்டப்பாவை காணும் அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்து ஜென்ரலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இல்லையா? ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரும், அவங்களாம் இருக்காங்க. பட் காளி வெங்கட் மட்டும்தான் இந்த படத்தை எப்படியா தூக்கி நிறுத்திடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவரோட ஹியூமர் சென்ஸ் நல்லாவே இருந்தாலும் அவரோட ஜோக்குகள்லாம் பழசாக இருக்குது பல இடங்களில். பட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்கன்னா அவரோட எக்கச்சக்கமான டபுள் மீனிங் டயலாக்ஸுக்கு சிரிக்கலாம். இந்த ஹியூமர் அப்படின்றது வந்து ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பல இடங்களில். கதையை நவுத்துறதுக்கு, ஆடியன்ஸை சமயம் எங்கேஜாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல இடங்களில் யூஸ் பண்ணலாம். அண்ட் டபுள் மீனிங் இருக்கு பாருங்க, அது கூட ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணலாம். ஈஸியாக சிரிச்சிருவாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே ஜோக்கை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரம்ப் கார்டாக நினைச்சு ரொம்ப யூஸ் பண்ணதுனால இது டொனால்ட் ட்ரம்ப் கார்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் சொன்னால மீனை வச்சு தான் கதை நகருது, அந்த மீன் எங்கெல்லாம் போதோ அந்த பக்கம் தான் கதை போகும்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேட்கும் போதே குழந்தைகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணலாம், ஒரு செம்ம ஜாலியான படம் அப்படின்னு தோணுது இல்லையா? பட் இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை வச்சுட்டு என்ன வேணால் விளையாடலாங்க, லாஜிக்லாம் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளாட்டை சூஸ் பண்ண டேரக்டர் அம்மா பெரிய பிளே கிரவுண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விரும்பவில்லை என்பது தான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் மீன். பட் அதை தவிர பல கேரக்டர்கள் இருக்கு இல்லையா? ஸோ கதையை நகர்த்தணும்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டே பேசினேன், இருந்தாலும் இங்கே திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டாக இருக்குது. என்னன்னா மீன்கிட்ட போய் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ ஆக்டர்ஸ் கிட்டேருந்து டேரக்டர் என்ன பண்ணிக்கலாம்னா டெஃபினட்டாக இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடிட்டிங், டிஓபி இதெல்லாம் கூட செம ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கலாம் இந்த படத்துக்கு. அதையும் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரு பெரிய சப்போர்ட்டாக தெரியல எதுவுமே. இப்படி எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து வச்சுக்கோங்களேன், செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மறுபடியும் சொல்கிறேன், மீனை வச்சு ஒரு படம்னா ஒரு ஜாலியான படம் இல்லையா? அந்த ஜாலி மூடுக்கு மியூசிக் அழகாக இருக்கிறது. அவர் மட்டும் தான் இந்த மூடு அப்படியே ஃபீல் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கார். எந்த படமாக இருந்தாலும் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார், ஹீரோன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் பார்த்தோன்னே காதல் மலரும், காதல் மலர்ந்தால் பாடல் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி கதைக்குள்ளே வர்றதுக்கே இன்டர்மிஷன் பிளாக் வந்துருது. ஸோ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தில் அந்த டைம் டியூரேஷனை குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற டைமை குறைக்கவே சொல்லலை, ஆனால் இந்த பார்த்த உடனே காதல் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக எடுத்துக்கலாம் இந்த படத்தை. ஏன்னா இட்ஸ் அ வெரி காமிக்கல் ஃபன்னி ஸ்கிரிப்ட். ஸோ ஆன் தி ஹோல் கட்டப்பாவை காணும் அப்படின்ற படத்தில் ஒரு 50-60 பழைய ஜோக் இருந்தாலும் 30-35 டபுள் மீனிங் ஜோக் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் என்னன்னா அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து செம்ம ஜாலியாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி லைன், செம்ம ஃப்ரீடம் இருக்குது. அந்த லிபர்ட்டியை யூஸ் பண்ணிக்காதது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் டக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒத்து வந்தாலும் சரி ஒத்து வரலாம் சரி கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்லேயே beyondus.com பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ரேட்டிங்ஸை நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நிசப்தம் படத்தோட நம்மளோட மூவி ரிவ்யூ கீழே ரோபோ ராபர்ட் அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, நான் வந்து நிசப்தம் படத்தை பார்த்தேங்க, ஆனால் வந்து எனக்கு அது படம் மாதிரி தெரியல, டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு பதிவு மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கண்டென்ட், அவங்க சொல்ல வந்த மெசேஜ், அவங்க காமிச்சிருக்க டீட்டெயிலிங், அது எப்படி நடக்குதுன்ற உண்மையை கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப அவசியமான உண்மையும் கூட இல்லையா? அதுக்காக தான் அந்த மாதிரி படங்களை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ரோபோ ராபர்ட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.